வாளையார் டேம்குள்ளே ஒரு ஆஃப் ரோடு மாதிரி ஒரு செக்ஷன் இருக்கும். ரொம்ப இருக்காது, ஒரு கொஞ்சம் நமக்கு பிகினருக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோடு செக்ஷன் இருக்கும். தண்ணி ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டேம்குள்ளே தான் கொஞ்சம் ஆஃப் ரோடு பண்ணுற மாதிரி இருக்கும். கேரளா தான் கரெக்டு. கோயம்புத்தூரில் எங்கெங்கே ஆஃப் ரோடு ஓட்டுற அந்த லொக்கேஷன் இருக்குதுன்னு நான் பார்க்கல. நான் மேலே நம்ம பொறுமையாக கடைப்பிடிக்க முடியாதுங்க. அதனால தான் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு கோளாறான ஏரியா தான் போல். ப்ரோ, ஆஃப் ரோடு ஓட்டுற மாதிரி எங்கேயாவது பிளேஸ் இருக்குமா ப்ரோ இங்கிட்டு? ஹலோ ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட எக்ஸ்பல்ஸ் 210 ஒரு செமையான ஆஃப் ரோடு பண்ண தாங்க போகிறோம். அது எந்த பிளேஸ்ன்ட்டு நான் போகிற வழியில் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாமே தெரிக்க விடுங்க. வாங்க விளாக்குள்ளே போயிடலாம், வளவள கொலகலன்னு இழுக்காமல். ஓகே மக்களே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இந்த வண்டி ஸ்டாண்ட் எடுத்து இல்லைன்னா கட் ஆஃப் ஆயிடுதுங்க கரெக்டாக. ரொம்ப நாளாகவே இந்த வண்டியில் நம்ம ஆஃப் ரோடு பண்ணணும்னு ஆசைங்க. சரி, அதுக்கான டைம் இப்போ வந்துருச்சு அப்படின்ட்டு நான் என்ன நினச்சேன், ஒரு 1000 கிலோமீட்டர் முடி 2000 கிலோமீட்டர் முடி வண்டியை மெதுவாக ஓட்டலாம், அதுக்கப்புறம் நம்ம வண்டி விரட்டி ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் தாங்க நான் அமைதியாக இருந்தேன். சரி, எந்த ஒரு ஆஃப் ரோடும் பண்ணாமல். ஏன்னா இந்த வண்டியில் சில இன்ஜின் நாய்ஸு, கிராங்க் நாய்ஸ் அந்த மாதிரிலாம் வருது அப்படிங்கிறனால தான் அமைதியாக இருந்தேன். இது மேலே நம்ம பொறுமையாக கடைப்பிடிக்க முடியாதுங்க. அதனால தான் வாளையார் டேம்குள்ளே ஒரு ஆஃப் ரோடு மாதிரி ஒரு செக்ஷன் இருக்கும். ரொம்ப இருக்காது, ஒரு கொஞ்சம் நமக்கு பிகினருக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோடு செக்ஷன் இருக்கும். அதை மட்டும் நம்ம கவர் அப் பண்ணுவோம். எப்படி வண்டி ரியாக்ட் பண்ணுது, சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக பார்த்துடலாங்க. ஐயோ, டேம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குமோ? தண்ணியாக இருந்தால் பண்ண முடியாதுங்க. ஏன்னா போன டைம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதனால தெரியல. இந்த டைம் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா, தண்ணி ஜாஸ்தியாக தாங்க இருக்குது. தண்ணி ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டேம்குள்ளே தான் கொஞ்சம் ஆஃப் ரோடு பண்ணுற மாதிரி இருக்கும். தண்ணி ஃபுல்லாக இருக்கிறதுனால பண்ண முடியாது போல். நான் பண்ணலான்ட்டு அதுக்கோசரம் தான் விலாகே எடுத்துகிட்டு வந்தேன். சூப்பர். அவ்வளோதான், இந்த விலாகு முடிஞ்சது. விலாக் எடுக்க முடியாதுங்க. ஸோ டிசப்பாயிண்டட். ஏன்னா இதுக்கோசரம் தான் நான் ஒரு 3 நாளாக வண்டி வந்துட்டு செகண்ட் சர்வீஸ் விடணும். அந்த விலாக் கூட எடுக்காமல் ஒரு 3 நாளாக சரி இதை போய் எடுத்துடலாம் ஆஃப் ரோடு ஓட்டி பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கோசரம் தான் நான் வண்டி செகண்ட் சர்வீஸ் கூட விடாமல் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்வீஸ் விட்டுடலான்னு பார்த்தேன். ஆனால் பார்த்தா தண்ணி இப்படி இருக்குதே. டேம்குள்ளே ஓட்டக்கூடாது தான் இல்லைன்னு நான் சொல்ல. பட் இருந்தாலும் கரையோரத்தில் கொஞ்சம் ஆஃப் ரோடாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். லெஃப்ட் சைடில் ஒரு பிளேஸ் இருக்குது. அது சின்ன ஆஃப் ரோடு மாதிரி இருக்கும். ஆஃப் ரோடுன்னு கூட அது சொல்ல முடியாது, ஒரு புழுதி காடு. அது காட்டுக்குள்ளே ஓட்டி பார்க்கலாம். எனக்கு என்னென்னா, கொஞ்சம் ஆஃப் ரோடு மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சஸ்பென்ஷன் ட்ராவலு எப்படி இருக்குது என்ன எல்லாத்தையும் நம்ம சொல்லிடலாம். அதை பண்ணால் கொஞ்சம் உங்களுக்கும் புரிகிற மாதிரி இருக்கும் ரிவ்யூ பண்ணால். ஸோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நடக்காமல் போயிடுச்சு. பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக இருக்குது. இந்த கரையொட்டி இருக்குது வருங்க. இதெல்லாம் காடு தான், ஆனால் அதுக்குள்ளேயும் இருக்குது. இது மழை காலமா இல்லை என்ன காலம் ஒன்றுமே புரியலையே, எனக்கு தெரியல இது என்ன காலம்னு. இதெல்லாம் யாரோ ஒரு காடு. இந்த பிளேஸ் தான், ஆனால் யாரோவோட காடு. அதுக்குள்ளே நம்ம ஓட்டினோம்னா வைங்களேன், யாராவது ஏதாவது சொல்ல போகிறாங்க. ஸ்பீடு பிரேக்லாம் வந்தால் நம்ம பாட்டில் வந்துடலாங்க. ஸ்பீடு பிரேக்லாம் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இதை வந்துட்டு விலாகாக போடுவோன்னு தெரியல. போட்டேன்னா பாருங்கள், தம்ப்நெயில் மட்டும் கொஞ்சம் நல்லா கேட்சியாக வைக்கிற பாருங்க. எக்ஸ்பல்ஸ் ஃபெயில்டு ஆஃப் ரோடு அப்படின்ட்டு. அப்போ தான் நீங்கள் உள்ளே வந்து பார்ப்பீங்க. பாருங்க, இப்போ நின்றுட்டேன். எனக்கு எதுவுமே தெரியல பாருங்கள். ஏன்னா இது ஒரு ஆஃப் ரோடு வண்டி. ஆஃப் ரோடு வண்டியில் எதுவுமே தெரியாது ஸ்பீட் பிரேக்கில். கேரளா தான் கரெக்டு. கோயம்புத்தூரில் எங்கெங்கே ஆஃப் ரோடு ஓட்டுற அந்த லொக்கேஷன் இருக்குதுன்னு நான் பார்க்கல. நான் பாட்ட பிளைண்டாக சரி இங்கே பார்த்துக்கலாம், இங்கே இருக்குல்ல அப்படின்னு நான் வந்துட்டேன். பார்த்துருந்தேன்னா கூட வேறு இது இல்லை. சப்போஸ் இது வந்துட்டு நமக்கு முன்னாடியே
பிளான் பண்ணி வச்சுருந்தோம்னா இங்கே பண்ண முடியல அப்படின்னா கூட வேறு ஒரு இடத்துக்கு டப்புன்னு மூவ் ஆகிருக்கலாம். மணி 4 தான் ஆகுது, மணி 3:40 தான் ஆகுது. அங்கிட்ட ரோடு ஒன்று இருக்குது, அந்த ரோட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்னொரு ரோடு ஒன்று இருக்குது. இந்த ரோடு தான், பட் இந்த ரோடு எங்கே போகுதுன்னு தெரியலையே. நம்ம கேமரா மாட்டியிருக்கோமா, அதனால இவங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க எல்லாருமே. நம்ம கேமரா மாட்டாமல் நம்ம நார்மலாக ஊருக்குள்ளே போனோம்னா தெரியாது. நம்ம கேமரா மாட்டியிருக்கிறனால ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இந்த ப்ரோட்ட கேட்கலாம். ப்ரோ ஆஃப் ரோடு ஓட்டுற மாதிரி எங்கேயாவது பிளேஸ் இருக்குமா ப்ரோ இங்கிட்டு? ஆமாம், அது இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக ஏதாச்சும் பார்க்கலாமா? யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? இப்படி சும்மா பார்க்கலாமா? ஓகேங்க ப்ரோ. சரி இருக்கேன். ஓகேங்க. லெஃப்ட் ஸ்ட்ரெயிட்டா? தேங்க்ஸ். நமக்கு என்னன்னா ஊருக்காரங்க யாரும், நமக்கு என்னன்னா யாராவது ஒருத்தங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா வைங்களேன், அதுதான் இப்போ வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், நம்ம ஊர் கோயம்புத்தூரை சுற்றி மலை தான், ஆனால் எங்கே என்னென்ன பிளேஸ் இருக்குதுன்னு நம்மளால் தெரியவே முடியல. கண்டே பிடிக்க முடியலன்ட்டு இல்லை, தெரியல, எனக்கு தெரியல, அவ்வளோதான். நீ பாருங்கள் ஆஃப் ரோடு. நம்ம மண்ணில் ஆஃப் ரோடு வேணும்னு கேட்டால் ரோடே ஆஃப் ரோடாக தான் இருக்குது. இந்த ரோட்லேயாவது உங்களுக்கு விட்டு காட்டுறீங்க பாருங்கள், நல்லா இருக்குது. செமையாக இருக்குது. ஊரெலாம் சூப்பர் ஊருங்க. இதெல்லாம் என்ன இருக்குதுன்னே தெரியலங்க. ஏதோ காட்டு யானை புலி ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் ரிஸ்க்கான ஏரியா தான் போலங்க இது. இங்கே பாருங்க, ஒட்டியே இருக்குல்ல, மலை அடிவாரத்துலேயே இருக்குல்ல. ஐயோ, எங்கே ஏதோ கீழே போகுது. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு கோளாறான ஏரியா தான் போல். போகுதுங்க, இதுக்கு மேலே வேண்டாம். ஓகே மக்களே, ஆஃப் ரோடு ஓட்டலான்னு பார்த்தோம், ஆனால் ஆஃப் ரோடு ஓட்ட முடியல. ஏன்னா நமக்கு வந்து ரோடு இல்லை கரெக்டாக. நமக்கு எங்கேன்னு நான் வந்துட்டு ஒரே ஒரு பிளேஸ் தான் நான் பார்த்து வச்சுருந்தேன். அதுவும் அந்த வாளையார் டேமுக்குள்ளே ஓட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். டேம்னா டேமை விட்டு இப்போ வந்துட்டு ஃபுல்லாக தண்ணி இருக்குது, முன்னாடி வந்துட்டு டேம் பாதி கூட தண்ணி இருக்காது. ஸோ அந்த டைம் வந்துட்டு நல்லாயிருக்கும். நான் அப்படி தான் நான் நினச்சேன். சரி ஓட்டலாம், கொஞ்சம் ஒரு ஆஃப் ரோடு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அதுவும் நம்மளால் பண்ண முடியல, ஏன்னா டேம் ஃபுல்லாக தண்ணி இப்போ வந்துருச்சு. அதனால் இந்த விலாகை வந்து சேட்லியாக க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சேட்லியெல்லாம் இல்லை, நான் இன்னொரு நாள் நம்ம ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் மனசு வலிக்குது. ஏன்னா ஒரு 3 நாள் இந்த ஆஃப் ரோடு ஓட்டணுன்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேங்க. வண்டி சர்வீஸ் விடணும், செகண்ட் சர்வீஸ் வீடியோ எடுக்க போகணும் இன்றைக்கி. நான் அதுக்கு கூட போகாமல் சரி பரவாயில்ல, இதை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கோசரம் தான் அமைதியாக இருந்தேன். ஓகே, நடக்கலை, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஆயுத பூஜைக்கு அடுத்து வர சனிக்கிழமையில் இந்த வீடியோ வரும், இப்போ வந்த வீடியோ. ஸோ அதுக்கு அடுத்த வாரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்பல்ஸு செகண்ட் சர்வீஸ்க்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, என்னென்ன மெத்தடில் சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் விலாகாக அது வந்துடும். சரி ஓகேங்க, போதும், அவ்வளோதான். இதோட இந்த விலாகை முடிச்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை ரொம்ப சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேர்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரீசெண்டாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேர்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.